சீதா சஞ்சீவ் கடனை அடைக்க போறா. சஞ்சீவ் பிரச்சனை சால்வ் ஆக போகுது. அதுக்கப்புறம் அந்த சஞ்சீவும் அபியும் சேர்ந்து அவங்க குழந்தைய தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அபி குழந்தை கிடைச்சது, அதோட பேர்ல மொத்த சொத்தும் போயிடும். நம்ம பண்ண துரோகத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்மளோட மொத்த குடும்பமும் சேர்ந்து கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு விரட்டி அடிக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தெரு தெருவா பிச்சை எடுத்து அலைய வேண்டியதுதான். அந்த அபியாவது நேர்த்தி கடனுக்கு தான் பிச்சை எடுத்தா. ஆனா நாம கூடிய சீக்கிரத்திலேயே சோத்துக்காக பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். மா, நானே டென்ஷன்ல இருக்க. நீ வேற இப்படி நடந்ததெல்லாம் சொல்லி என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. ஏய், நான் கண்டதை சொல்லலடி, நடக்க போற நம்ம ஃபியூச்சரை சொல்றேன்டி. இனிமே நீ அபிகிட்ட விட்ட சவால்ல நீ தோக்க போறத யாராலையுமே தடுக்க முடியாது. மா, அப்படி மட்டும் சொல்லாத. அந்த அபி என்கிட்ட சவால்ல ஜெயிக்கவே கூடாது. அந்த அபி தோத்தே ஆகணும். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ ஸ்ரீஜா. சஞ்சீவோட கடன் அடைக்க தேவையான 10 கோடி ரூபாய் பணத்தோட சீதா வர்மா பைனான்ஸ் கம்பெனியோட வாசல் வரைக்கும் கொண்டு வந்துட்டா. இதுக்கு மேல நம்ம என்னடி பண்ண முடியும்? அபிகிட்ட விட்ட சவால ஜெயிக்க நம்ம கிட்ட இருந்த எல்லா வழியும் மூடிடுச்சு. மா, முட்டாள்தான் தான் இருந்த வழி மூடிருச்சுன்னு கவலைப்படுவான். புத்திசாலி ஒரு புது வழிய உருவாக்குவான். நீ ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருக்கியா? என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. மா, ஒரு செம்ம ஐடியா. என்ன ஐடியா ஸ்ரீஜா? அபிக்கு போன் பண்ணி சீதா பணம் கட்ட போற விஷயத்த சொல்லிட்டா என்ன ஆகும்? அது சூப்பர் ஸ்ரீஜா. அந்த அபியை வச்சு சீதாவை சஞ்சீவ் கடனை அடைக்க விடாம தடுக்கலான்னு சொல்ற. ஆமாமா, நீ அபிக்கு போன் பண்ணி நான் சொல்ற மாதிரி நீ பேசு. சரிடி. நாம் பண்ற யாகத்தை தடுக்க ஏதோ ஒரு நல்ல சக்தி முயற்சி பண்ணுது. ஆனாலும் நான் விட மாட்டேன். நீங்க திரும்பவும் இத பத்த வைங்க. சரிங்க குருவே. பத்த வச்சாச்சு குருவே. மகாகாளி, பத்ரகாளி, பராசக்தி, தாயே காளி, நீலி, தாயே என்ன இது? குருவே, என்ன நடக்குது இங்க? என்னால நீங்க கொடுத்த வேற கடிச்சோ மந்திரத்தை சொல்ல முடியலையே. என்ன காப்பாத்துங்க குருவே. என்ன தேடி காலம் வரா. என்ன காப்பாத்துங்க குருவே. காப்பாத்துங்க குருவே. நீங்க தான் காப்பாத்தணும். குழந்தைய காப்பாத்த நினைக்கிற நல்ல சக்தி என்ன காவு வாங்க போகுது. என்ன காப்பாத்துங்க குருவே. என்ன காப்பாத்துங்க குருவே.
என்ற சக்திக்கு அதீதமாயி ஆத்காலன் என்ற சிஷ்யனை நெருங்கிட்டானா? சொல்லு நீலி, எப்படி நடந்தது? சம்பவம் எப்படி நடந்தது சொல்லு. சிசுவனு அம்மன் துணையா? குருவே, அப்பவே இந்த யாகம் வேணான்னு சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இப்ப பாருங்க, உங்க உயிருக்கே ஆபத்தாயிருச்சு. நீங்க பயப்படாதீங்க, என் குரு என்ன காப்பாத்துவாரு. குருவே, நீங்க கொடுத்த வேர்ல சக்தி இருக்குன்னு நம்பி அந்த குழந்தைய கொல்ல நான் களத்துல இறங்கினேன். ஆனா அந்த வேர் என்ன கை விட்டுருச்சு. இப்ப நான் சாக போறேன். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க குருவே, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க குருவே, என்ன காப்பாத்துங்க. எந்த சிஷ்யன் மரிச்சு போவான், என் விடலையா? குருவே, குருவே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது குருவே, பயப்படாதீங்க குருவே, ஒண்ணும் ஆகாது. சிஷ்யா, ഞാൻ നിന്നെ മരിക്കാൻ വിടില്ല. എന്റെ ശിഷ്യനെ കാപ്പാത്ത്, കാപ്പാത്ത്, കാപ്പാത്ത് നീലി. ரொம்ப நன்றி குருவே, என் உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. ஜனிச்சு ஒரு வயசு கூட ஆகாத சிசு என்கிட்ட விளையாட்டு காட்டுதா? இப்பவே யாகம் தொடங்கி ആ കുഴന്തയുടെ ശക്തിയെ കട്ടി നിർമൂലമാക്കും. ഓം ശ്രീ ഓം കാളി മഹാകാളി ഭദ്രകാളി നീലി സൂളി സാമുണ്ടീശ്വരി ഓം ഹ്രീം ക്രീം കാളി നീലി സൂളി അമ്മേ. நாளைக்கே யாகம் பண்ணி தெய்வத்தோட அருளால பிறந்த அந்த குழந்தைய ஞான் கொன்னு களையும். ஏய் நம்பூதிரி, ஒரு பழி ஆகியும் உனக்கு அகங்காரம் போகலையா? அது சாமி கிட்ட வரம் வாங்கிட்டு வந்து பிறந்த குழந்தை இல்லடா, அனுசியாமனே குழந்தையா வந்து பிறந்திருக்கு. குழந்தையோட சக்தியை கட்டுப்படுத்தி குழந்தைய கொல்ல யாகம் நடத்த போறியா? நடத்து நடத்து, அப்பதான் உனக்கு இந்த உலகத்தை உருவாக்கின ஈசனோட சக்தி புரியும் உனக்கு. என்ன குழந்தைய சுத்தி குங்குமமா இருக்கு? சாமி முன்னாடி இருந்த குங்குமச்சிமிழ் காத்துல கீழே விழுந்திருக்கும் போல இருக்கு. என்னடா செல்லம்? சரிடாமா, உன்னை பெக்காத அம்மாவை பார்க்க போலாமா? கலை, இதோ வந்துட்டேம்மா. சரி சார், இனி நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சந்தோஷ். அம்மா கிளம்பலாமா? சரிப்பா. என்ன ஸ்ரீஜா, அந்த அபிக்கு நான் ரொம்ப நேரமா போன்ல ட்ரை பண்றேன், அபி போனே எடுக்க மாட்டேங்கிறா. மா, நான் போன் பண்ண என் போனை எடுக்க மாட்டேன்னு தான் உன்னை கால் பண்ண சொன்னேன். இங்க பாரு, அவ போன் எடுக்கிற வரைக்கும் விடாத. திரும்ப திரும்ப நீ அபிக்கு கால் பண்ணிக்கிட்டே இரு. சரி. அண்ணா 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 மடிப்பிச்சு கேக்குறேன்னா அண்ணா.
அக்கா 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 சொல்லுமா. என் புருஷன் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவர் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு நேர்த்தி கடன் இருந்து மடிப்பிச்ச கேக்குறேன். உங்களால ஆன உதவியை எனக்கு பண்ணுங்கக்கா. உன் புருஷன் சீக்கிரமா குணமாயிடுவாருமா. சரிம்மா. சிந்தாமணி எதுக்கு எனக்கு கால் பண்றாங்க? ஹலோ, அபி போன் எடுத்துட்டா. அபி கிட்ட சஞ்சீவ் தன்மானத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசு. சரி சரி. அபி சொல்லுங்க. என்ன அபி, நீ சஞ்சீவ் கடனை கட்ட வக்கத்தவன்னு சீதா அத்தை கண்டுபிடிச்சாங்களோ? என்ன சொல்றீங்க? ஆமா அபி, உன் புருஷன் கட்ட வேண்டிய 10 கோடி ரூபாய் கடனை சீதா அண்ணி அவங்களுக்கு கட்ட போறாங்கன்னா அப்ப நீங்க 2 பேரும் எதுக்குமே லாயக்கு இல்லாதவங்கன்னு சீதா அண்ணி முடிவு பண்ணிட்டாங்கன்னு தானே அர்த்தம்? அபி, நீ தெருவுல நின்னு பிச்சை எடுக்கிறத அண்ணி எங்க இருந்தாவது பாத்தாங்களான்னு தெரியல. நீயும் சஞ்சீவும் பேச மட்டும்தான் லாயக்கு, வேற எதுக்குமே லாயக்கு இல்லன்னு சீதா அண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே உன்னையும் சஞ்சீவும் நம்புறது வேஸ்ட். பெத்த கடமைக்கு கடனையாவது கட்டி தொலைப்போன முடிவு பண்ணி சீதா அண்ணி கஷ்டப்பட்டு 10 கோடியை ரெடி பண்ணி சஞ்சீவ் கடனை அடைக்க வர்மா ஃபைனான்ஸ் கம்பெனிக்கே போயிட்டாங்க. சீதா அண்ணி கடனை கட்டுறதுக்கு வர்மா ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போயிட்டாங்க. அதனால நீ தப்பிச்ச. அப்புறம் சஞ்சீவ் கடனை அடைச்சிட்டதுனால நீ சவால்ல ஜெயிச்சதா நினைச்சுக்காத. சஞ்சீவ் கடனை அடைக்க போறது சீதா அண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீதா அண்ணியே ஸ்ரீஜா கிட்ட நீ விட்ட சவால்ல தோத்து போயிட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சஞ்சீவ் கடனை நான் அடைச்சிருவேன், அவன் முன்ன விட 10 மடங்கு பெரிய ஆளாக்கி காட்டுவேன்னு வீர வசனம்லாம் பேசாத. சஞ்சீவும் நீயும் செல்லா காசுங்க. உங்க வாழ்க்கை முழுக்க அடுத்தவங்களை நம்பிதான் வாழ்ந்தாகணும். உங்களால சுயமா உங்க கால்ல நின்னு ஒரு 10 ரூபாய் காசு கூட சம்பாதிக்கவே முடியாது. இத கூட நான் சொல்லல, சீதா அண்ணி சஞ்சீவ் பட்ட கடனை அடைச்சி சொல்லாம சொல்றாங்க. நானும் ஸ்ரீஜாவும் கூட கொஞ்சம் உன் மேல நம்பிக்கை வச்சு நீயும் சஞ்சீவும் சேர்ந்து ஏதாவது செஞ்சு கிழிச்சிருவீங்கன்னு நினைச்சோம். ஆனா சீதா அன்னைக்கு அந்த நம்பிக்கை கூட இல்ல உங்க மேல. எப்படியோ நீ ஸ்ரீஜா கிட்ட விட்ட சவால்ல தோத்துட்ட. எங்களுக்கு அந்த சந்தோஷம் போதும். இப்போ இந்த நேர்த்தி கடனுக்கு பிச்சை எடுக்கிறியே, இதே மாதிரி பிச்சை எடுத்து சஞ்சீவுக்கு சோறு போடு. உன்னால அது மட்டும்தான் முடியும். ஹலோ ஹலோ ஹலோ. ஸ்ரீஜா, நான் பேசின பேச்சு தாங்காம அபி போனையே வச்சுட்டா. அம்மா, நீ செம்மையா பேசி அந்த அபிய செம்மையா வெறுப்பேத்திட்டமா. சூப்பர்மா. நீ பேசின பேச்சுக்கு இந்நேரம் அபிக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்திருக்கும். அவளே சீதாக்கு போன் பண்ணி என் கடனை கட்டாதீங்க, என் சஞ்சீவை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கே தெரியும்னு சொல்லுவா பாரு. அபி, சஞ்சீவோட கடன் 10 கோடி அடைக்கிறதுக்காக அம்மா சீக்கிரமா உன் வாழ்க்கை மாறும். நீயும் சஞ்சீவும் 100 வருஷம் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. அத்தை சஞ்சீவோட கடனை தான் போய் கட்ட போறத பத்தி சொல்லாம சொல்லிட்டு போறாங்களா? ஸ்ரீஜாவ அம்மாவை விட்டு இப்பவே இவ்ளோ பேச வைக்கிறா. அத்தை மட்டும் சஞ்சீவ் கடனை அடைச்சிட்டாங்க, அப்புறம் அவ என்னெல்லாம் பேசுவா?
ஸ்ரீஜா சஞ்சீவ வாழ்க்கை முழுக்க வார்த்தையாலேயே தேளா கொட்டுவா. சஞ்சீவ் கடனை அடைச்சு அவனை இப்ப இருக்கிற நிலைமையை விட இன்னும் 10 மடங்கு பெரிய ஆள் ஆக்கி காட்டுவேன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கேன். நான் கட்டின கங்கணத்துல நான் ஜெயிப்பேன். அப்படி நான் ஜெயிக்கலனா எனக்கே என்ன பிடிக்காம போயிடும். அத்தைக்கு ஃபோன் பண்ணி சஞ்சீவ் கடனை அடைக்க வேண்டான்னு சொல்லிடலாம். வாடா. மேனேஜரை பார்க்கணும். நேரா போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும் மேடம். தேங்க்யூ. வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமின். வாங்க உட்கார். நாங்க சஞ்சீவ் பேர்ல இருக்க 10 கோடி பணத்தை ரீபே பண்ண வந்திருக்கோம் சார். சஞ்சீவ்னா அபியோட ஹஸ்பண்ட் சஞ்சீவா? ஆமா சார். நேத்து கூட ஃபோன் பண்ணி நகையோட லோனை ரீபே பண்ணலாமான்னு கேட்டீங்களே? ஆமா சார். எங்க அபி பணத்தை கட்டாம மிஸ் பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேளை வந்துட்டீங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். நாங்க பணம் கொண்டு வந்திருக்கோம். நீங்க சஞ்சீவ் பேர்ல இருக்க கடனை முடிச்சு என்ஓசி கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. கடனை ரீபே பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வர சொல்றேன். நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் கேபின்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. பிரச்சனை முடியும்னு பார்த்தா இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கேடா. இல்லம்மா, ஆபீஸ்ல சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குமா, அதை முடிச்சிட்டு தான் அவங்க கூப்பிடுவாங்க. சந்தோஷ், அபி ஃபோன் பண்றாடா. என்னவா இருக்கும்? ஒருவேளை நாம சஞ்சீவ் கடனை கட்டப்போற விஷயம் அபிக்கு தெரிஞ்சிருச்சோ? அப்படிலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லம்மா. வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக கால் பண்ணிருப்பாங்க. நீங்க போன் எடுத்து பேசுங்க. இல்லப்பா, வேண்டாம். ஏமா? நான் போன் எடுத்து ஒருவேளை அபி சஞ்சீவ் பேர்ல இருக்கிற கடனை கட்டப்போற விஷயம் எனக்கு தெரியும், அந்த கடனை இப்ப நீங்க கட்டாதீங்கன்னு அபி சொல்லிட்டா நாம என்ன பண்றது? அதனால இப்ப வேணாம். நம்ம சஞ்சீவ் கடனை அடைச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம அபி கிட்ட பேசுவோம். இப்ப போனே எடுக்க வேண்டாம். சரிம்மா. அத்தை ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்ப என்ன பண்றது? பேசாம வர்மா பினான்ஸ் கம்பெனிக்கு நேராவே போய் அத்தை கட்ட போற கடனை தடுத்துற வேண்டியதா. சூரிய உதயத்துல இருந்து அஸ்தம வரைக்கும் நீ யாசகம் வாங்கணும். நீ யாசகம் வாங்கின பணத்தை இந்த கோயில்ல இருக்க ஆத்தா உண்டியிலேயே போடணும். இத 3 நாள் நீ செய்யணும். அப்படியே நீ நல்லபடியா யாசகம் எடுத்து முடிச்சுட்டா உன் மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரனான உன் புருஷன் தனக்கு வந்த ஆபத்தை தூசி மாதிரி தட்டி எறிஞ்சிட்டு வெளியில வருவான். இந்த 10 கோடி விஷயத்த நான் கடன் பிரச்சனையா பார்க்கல. என் புருஷனோட கௌரவம், மானம், மரியாதை இது எல்லாத்தையும் காப்பாத்துற நான் ஸ்ரீஜா கூட போடுற தர்ம யுத்தமா பாக்குறேன். எனக்கும் ஸ்ரீஜாக்கும் நடக்கிற யுத்தத்துல நான் ஜெயிக்கணும் ஆத்தா. இந்த யுத்தத்துல நான் ஜெயிச்சு என் சஞ்சீவ் தலை நிமிர்ந்து நடக்க நான் உயிரையும் கொடுப்பேன். ஹாஸ்பிட்டல்ல கண் முழிக்காம இருக்கிற சஞ்சீவ் கண் முழிக்கணும். சஞ்சீவ் மேல இருக்கிற 10 கோடி ரூபாய் கடனை நான் அடைச்சு சஞ்சீவ ஜெயிலுக்கு போவிடாம நான் காப்பாத்தணும். இது ரெண்டும் நடக்கலனா நான் கட்டின கங்கணத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்.
இந்த யுத்தத்துல நான் தோத்தா நான் நம்பின தர்மம், அறம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாமே தோத்ததாயிடும். நீதான் எனக்கு உதவி செய்யணும் தாயே. ஓகே சார், நான் பணத்தை வாங்கிட்டு என்ஓசி கொடுத்துறேன் சார். சார் பணத்தை கொடுங்க, நான் கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியரன்ஸ் லெட்டர் கொடுக்குறேன். ஓகே சார். ம்